இன்னைக்கு நம்ம பார்க்க போற போயம் வந்து ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம். கர்ஸ்டன்றவங்க எழுதியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க குழந்தையா இருந்த நேரத்தில, இவங்களுடைய அப்பா வந்து இவங்கள வந்துட்டு தோள்ல சுமந்துட்டு இருந்தாங்களாம். இப்படி சுமந்துட்டு இருந்த டைம்ல, அவங்க அப்பாவுடைய அன்பையும், அவங்களுடைய பொறுமையான, மென்மையான, ஒரு கைண்டான ஒரு குணத்தையும் இவங்களால உணர முடிஞ்சது ஒண்ணும். அதுக்கப்புறம் சில கெட்ட விஷயங்கள்ல இருந்தோ, ஆபத்தான பிரச்சனையான விஷயங்கள்ல இருந்தோ, இவங்க அப்பா இவங்கள வந்து குழந்தையா இருக்கும்போது பாதுகாத்துட்டு இருந்தாங்க. சேஃபா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எப்ப இவங்க அப்பாவுடைய கண்கள பார்த்தாலுமே, முழுமையா அதில அன்பு மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ லக்கி! உங்கள மாரி ஒரு அப்பா வந்து எனக்கு கடவுள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்பா அப்படின்ற உறவுலயும், அந்த அன்புலயும். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மாதிரி ஒரு அப்பா வந்துட்டு மேல இருந்து யாரோ எனக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்லணும். நம்மளோட அன்பு வந்து என்னைக்குமே அழியாத நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஸ்பெஷல் ஹீரோ என்னைக்குமே நீங்க தான். அத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். அத தான் நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்பா மேல ஒரு பொண்ணு எவ்வளோ அஃபெக்ஷனேட்டா இருக்காங்க அப்படின்றத ஷோ பண்ற மாதிரி இந்த போயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சிலபஸ்ல.